ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் கிச்சன். நாம இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மார்னிங் vlog வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஃபுல்லாக டஸ்ட்டாக இருக்குது, பெருக்கணும். அப்புறம் மிளகாய் செடியில் வந்து மிளகாய் வந்திருக்கு, அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், மிளகாய் வந்திருக்கு. டீ தூள் வந்து நான் ஊற்றினேன் இன்னைக்கு காலைல, அதனால தான் கொஞ்சம் டஸ்டியாக இருக்குது. இங்கே ஒரு மிளகாய் வருது இப்போ சின்னதாக, உள்ளெல்லாம் கூட வருது குட்டி குட்டியாக. மிளகாயே எங்களது வைக்கலை, இப்போ தான் கொஞ்சம் ஏதோ இந்த இதில் இருந்து வைக்குது. இந்த பூவில் பார்த்தீங்கன்னா தெரியும், வயலட் கலரில் உள்ளே இருந்து வருது பாருங்க. இதோ ஒன்று இருக்கு பாருங்க, மிளகாய் வந்து உள்ள சின்னதாக இருக்கு. நெக்ஸ்ட் இதோ ஒன்று இருக்கு, பெருசாக இருக்கு. ரெண்டு வந்து பெருசாக இருக்கு. கொஞ்சம் இன்னும் ஒரு 2-3 நாள் கழிச்சு பறிச்சுக்கலான்னு இருக்கும். நெக்ஸ்ட் அந்த பெருசுக்கு பக்கத்துலேயே கீழே ஒன்று குட்டியாக இருக்குது. இது மாதிரி ஏதாவது மழை வந்தாலே இந்த நித்திய கல்யாணி வந்து செடி வந்து இப்படி சாஞ்சிக்குது. முருங்கை மரம் சுத்தமாக சாஞ்சிடுச்சு அந்த பக்கம். இங்கே பார்த்தீங்கன்னா தூதுவளை செடியில் அந்த காய் வந்து நல்லாவே சுருங்கிடுச்சு. இது வந்து விதைக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு காலைல பார்த்தீங்கன்னா சப்பாத்தி, அப்புறம் டால், கிரேவி. இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சேப்பங்கிழங்கு இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நான் வந்து நட போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், முளை வந்திருக்கு இல்லைங்களா, இதை வந்து மேலே வர மாதிரி இப்படி வச்சுட்டு மண் ஃபுல்லாக கவர் பண்ணிடணும். அதுக்கப்புறம் 2 days கழித்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து சின்னதாக அழகாக முளை மாதிரி வரும் திரும்பியும் மண்ணில் இருந்து. நான் உங்களுக்கு இது வந்து நடுற வீடியோ மட்டும் இதில் வந்து இன்க்ளூட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு செடி வர வீடியோலாம் நெக்ஸ்ட் அப்டேட்டில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ போய் இங்கே பார்த்தீங்கன்னா தோட்டத்தில் அப்படியே என்டர் ஆன உடனே இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளம் மாதிரி செஞ்சு வச்சுருக்கேன். இதில் வந்து நட்டுக்கலாம். முளை இருக்க சைடு வந்து பார்த்து இப்படி வந்து வச்சுக்கோங்க. நான் ஏற்கனவே இது மாதிரி 4 கிழங்கு வந்து நட்டு இருக்கேன். அது வந்து பின்னாடி நட்டுருக்கேன், அதை உங்ககிட்ட காட்டுறேன். இது மாதிரி மண் எடுத்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க, லைட்டாக க்ளோஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா செடி வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக ஆகிடும். அப்புறம் இது மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு தண்ணி தெளித்து விட்டுக்கோங்க. இதுக்கு வந்து உரம் அப்படின்றது எதுவும் தேவை. இப்போ தண்ணி வந்து ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக ஊற்றினா போதும். இது வந்து பார்த்திங்கன்னா விளையிறதுக்கு வந்து 1 year வரைக்கும் ஆகலாம். 1 year வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா திரும்பி அதிலேருந்து நெக்ஸ்ட்டு செடி வந்து முளைச்சி வந்துடும். அதனால் 7 to 8 monthsக்குள்ளே நீங்கள் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்க செடி வந்து காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நான் விதை போட்டிருந்தேன், கீரை விதை. அது வந்து முளைச்சி வந்திருக்கு ஒரு சில செடிங்க. நல்லா வளர்ந்த பிறகு நான் உங்களுக்கு காட்டுறேன். பின்னாடி இன்னொரு இடத்துல கூட விதை வந்து போட்டிருக்கேன், அங்கேயும் முளைச்சி வந்திருக்கு. இங்கே தான் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படியே இங்கே வந்தீங்கன்னா இங்கே வந்து 2 கிழங்கு நட்டுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா 2 நட்டுருக்கேன். இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா என்னுடைய பிரதர் வந்து இந்த மாதுளம்பழம் செடி வந்து நட்டாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வந்து சேப்பங்கிழங்கு பிடிக்கரணை பொரியல் தான் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து மத்தியானம் லஞ்சுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா மாங்காய் சாம்பார், அப்புறம் ஒயிட் ரைஸ் பார்த்தீங்கன்னா குக்கர். இந்த ரெசிபியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஈவினிங் வந்து நான் படைக்க போகிறேன். இன்றைக்கி வந்து ஃப்ரைடே, அதனால அப்பம் வந்து பண்ண போகிறேன். அதை இந்த வீடியோ கூட இன்க்ளூட் பண்ணுறேன் நான். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஒரு டைம் ஆகுது ட்ரை பண்ணி. இங்கே இப்போ அப்பத்துக்கு என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னு பார்க்கலாம். 1 டம்ளர் அளவுக்கு கோதுமை மாவு, 1/4 டம்ளர் அளவுக்கு அரிசி மாவு, அப்புறம் வாழைப்பழம் வந்து உங்கள் தேவையான அளவு தான். நான் வந்து 3 எடுத்திருக்கேன். அப்புறம் ஏலக்காய் பார்த்தீங்கன்னா அதுவும் உங்கள் தேவையான அளவு தான். நான் வந்து 3 எடுத்திருக்கேன். இப்போ கோதுமை மாவை வந்து அரிசி மாவு கூட சேர்த்துட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா பேக்கிங் சோடா போட போகிறோம், ஆப்ப சோடா. பார்த்தீங்கன்னா இந்த அளவு நான் வந்து சேர்க்குறேன். வெல்லம் பார்த்தீங்கன்னா 1/2 கப் அளவுக்கு எடுத்துக்கணும். அதை வந்து இடித்து எடுத்துகிட்டு வந்து இது கூட பார்த்தீங்கன்னா இப்போ 1 சிட்டிகை அளவுக்கு உப்பு வந்து சேர்க்குறேன். ஸ்வீட் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும்.
இப்போ ஏலக்காய் பார்த்தீங்கன்னா இடிகளில் போட்டு பொடி செய்துட்டேன். அப்புறம் எடுத்து வச்சுருந்தேன் இல்லைங்களா வாழைப்பழம், அதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி இப்போ வந்து ஊற்றிருக்கேன். இப்போ வெல்லத்தை பார்த்தீங்கன்னா இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி வந்து ஊற்றி இதை திக்கான டெக்ஸ்சருக்கு கொண்டுட்டு வந்துடலாம். கொண்டுட்டு வந்த பிறகு நான் உங்களுக்கு காட்டுறேன் எந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இடித்து வச்சிருந்த ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு தண்ணி வந்து தேவையான அளவு ஊற்றி டெக்ஸ்சர் வந்து கொண்டுட்டு வந்துக்கோங்க. இப்போ கன்சிஸ்டன்சி வந்து பார்க்கலாம். இது மாதிரி இருக்கணும், திக்காக இருக்கணும். அப்போனா தான் எண்ணெய் வந்து குடிக்காது அடுப்பில் வச்சு நம்ம பொரிக்கும் போது. இது வந்து இப்போ 5 மினிட்ஸ் சோக் ஆகட்டும், ஊறட்டும். அது பிறகு நம்ம வந்து சுட்டு எடுத்துக்கலாம். இது வந்து நான் இன்னைக்கு சாமிக்கு இப்போ பார்த்தீங்கன்னா சாமி பாத்திரம் எல்லாமே விலக்கி வச்சுட்டாங்க அம்மா வந்து. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ எண்ணெய் போட்டு எல்லாத்தையும் ஃபில் பண்ணி அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா அரிசி மாவில் கோலம் வந்து போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கடாயை எடுத்திருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா தேவையான அளவு ஆயில் வந்து ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அப்பம் மாவை வந்து இதில் ஊற்றிக்கலாம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. மாவை வந்து ரெடி பண்ணி ஊறிடுச்சு நல்லா. இந்த ஆயில் வந்து இப்போ நல்லா சூடாகட்டும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் இந்த சில்வர் கப்பில் சில்வர் பிளேட்டில் தான் சர்வ் பண்ண போகிறேன். அதனால எடுத்து வச்சுருக்கேன், அதாவது படைக்க போகிறேன். இப்போ வந்து டெஸ்ட் பண்ணிக்கலாம். நல்ல ஹீட்டில் இருக்கணும் ஆயில் வந்து, அப்போனா தான் நல்லா கரெக்டாக நம்மளுக்கு அப்பம் வந்து கிடைக்கும். இது மாதிரி ஆயிலில் போட்ட உடனே நீங்கள் வந்து கரண்டி வச்சு கலராதீங்க, அதாவது திருப்பி போடாதீங்க. ஷேப் வந்து சேஞ்ச் ஆகிடும். எண்ணெய் வந்து பொங்குது அப்படின்னா கொய்யா இலை போட்டுக்கோங்க, இல்லைன்னா புளி வந்து சேர்த்துக்கோங்க. போட்ட உடனே எழும்பி வந்துடுச்சு. அதனால எண்ணெய் வந்து நல்லா ஹாட்டாக தான் இருக்குது. இதை வந்து வெளியில் எடுத்த பிறகு ஒன்று ஒன்றா போட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி ஊற்றிக்கோங்க, பயப்படாமல் ஊற்றலாம். நீங்கள் வந்து எண்ணெயில் போடும்போது பார்த்து செஞ்சுக்கோங்க. உங்களுக்கு எத்தனை போட முடியுமோ அத்தனை போட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா ஒன்று மட்டும் போடுங்க. இந்த மிக்சரில் வந்து நீங்கள் தண்ணி அதிகமாக ஊற்றிட்டீங்க அப்படின்னா சரியாக வராது. கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகை மாதத்தில் முருகருக்கு வந்து ரொம்ப விசேஷமாக படைப்பாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா கிறிஸ்பியாக. இந்த மிக்சரில் நீங்கள் வெல்லம் வந்து சேர்க்கும் போது உங்கள் வெல்லம் வந்து அதாவது டஸ்ட்லாம் இருந்தது அப்படின்னா அடுப்பில் வச்சு கரைச்சிட்டு மட்டும் சேர்த்துக்கோங்க. பாகுலாம் எதுவும் எடுக்க தேவையில்ல. லைட்டாக ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி மட்டும் ஊற்றிட்டு 2 மினிட்ஸ் கழித்து ஃப்ளிப் பண்ணிக்கோங்க, திருப்பி போட்டுக்கோங்க. இதில் வந்து நீங்கள் ஓவராக ஸ்வீட் வந்து சேர்த்துட்டீங்க அப்படின்னா திகட்டுற மாதிரி இருக்கும், அப்புறம் ரொம்ப நிறைய சாப்பிட முடியாது. நல்லா இது வந்து சாஃப்டாக இருக்கும். இப்போ தான் நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இதை வந்து செய்கிறோம். நல்லா அருமையாக இருந்தது டேஸ்ட். வெல்லம் வந்து நான் அப்பத்துக்கு சேர்த்தது போக மீதி வந்து கொஞ்சம் இருந்தது. அதை பார்த்தீங்கன்னா இது மாதிரி பொட்டுக்கடலை கூட போட்டிருக்கேன். பொட்டுக்கடலை பார்த்தீங்கன்னா ஒரு 5 டீஸ்பூன் அளவுக்கு இருக்கும். வெல்லம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 டீஸ்பூன் கிட்ட இருக்கும். இப்போ சிவப்பவுல் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஒரு 10 டீஸ்பூன் கிட்ட நான் வந்து சேர்த்துருக்கேன். இதை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து சாமிக்கும் ஒரு சில நாட்களில் படைப்பாங்க. விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு இது மாதிரி படைப்பாங்க. இது வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி வெல்லம் வந்து மீந்து இருந்தது அப்படின்னா சிவப்பவுல் போடணும்னு அவசியம் கிடையாது. உங்ககிட்ட எந்த அவுல் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா உப்பிடுச்சு. இது வந்து இன்னும் கொஞ்சம் கலர் வந்து சேஞ்ச் ஆன பிறகு நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நான் வந்து
2 ஈடு வந்து சுற்றி எடுத்துட்டேன். நல்ல ஒரு சாஃப்டான அப்பம் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. நான் வந்து பிச்சு காட்டுறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு எம்மியாக சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் போய் சாம்பிராணி போட போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வீடே ரொம்ப பிரைட்டாக இருக்குது. ஃபால் சீலிங் லைட் எல்லாமே நாங்கள் வந்து ஃப்ரைடே மட்டும்தான் போடுவோம். இப்போ வெளியில் பார்த்தீங்கன்னா விளக்கு வந்து ஏற்றியாச்சு. கதவு ஓப்பனில் தான் இருக்குது. விளக்க வைக்கும் போது எப்பயுமே கதவு வந்து ஓப்பனில் இருக்கணும். பிரசாதம் பார்த்தீங்கன்னா ரெடியாக எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு. இப்போ இங்கேயும் விளக்கு வந்து அழகாக ஏற்றிடலாம். ஃப்ரைடே மட்டும் பார்த்தீங்கன்னா அகல் விளக்கு ஒன்று ஏற்றுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கரில் வந்து பாட்டு போட போகிறேன். இந்த ஸ்பீக்கர் வந்து நான் அமேசானில் தான் வாங்கினேன். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.